ஒன்னியும் எண்ணியும் ஜாதிய வட்டத்தில் அடைத்தது திராவிட சூழ்ச்சி என்பதை நான் சொல்லக்கூடாதா? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் அண்ணா, பெரியார், மணியம்மை, அஞ்சுதத்தாய், கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி சொல்ல ஆரம்பிச்சிருவான். இதைத்தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொன்னார். ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ற ஒரு தீய சக்தி இந்த நாட்டிலே வளர்ந்தால் நாட்டு மக்களுக்கு கேடு என்று சொன்னார். இஸ்லாமியர்கள் எங்கள் மதத்திற்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். கிறிஸ்தவர்கள் எங்கள் மதத்திற்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு சட்டமேதை அம்பேத்கர் சொன்னார், நான் உங்கள் மதத்திற்கு வந்து விட்டால் இந்து மதத்தினுடைய அடிவேர் அறுந்துவிடும், அதனால் நான் இந்து மத சாயலாக இருக்கக்கூடிய புத்தத்தை நான் தழுவுகிறேன். இந்த சாவிற்கு ஒரு சந்தேகத்தை புத்தகத்தில் அழகா எழுதியிருக்கான். திருமாவளவனுக்கும் சந்தேகம், இதுல சம்பந்தம் இருக்கும், சேகர்பாபுக்கும் சம்பந்தம் இருக்கும் என்று சொல்லி என்ன செய்வது என்று தெரியவில்லை. பேய்கள் அரசாண்டால் பிணந்தின்னும் சாத்திரம் என்று சொல்வார்கள். இந்த தேச விடுதலைக்காக தன் இன்பங்கள் எல்லாம் துறந்து, சொத்துக்களை துறந்து, குடும்பங்களை துறந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஜாதிய வட்டத்துக்குள்ளே அடைத்து இன்றைக்கு அவரவர் சாதிக்காரர்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய விழாவாக மாற்றிய பெருமை இந்த நச்சு திமுக திராவிட கூட்டத்திற்கு தான் பெருமை. இந்த மண்ணிலே மகத்தான எண்ணற்ற தேசபக்தர்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள். ஆனால் விடுதலை போராட்ட காலத்திலே 3 புஷ்பங்கள் என்று சொல்லி மும்மூர்த்திகள் போல வ.உ.சி. சிதம்பரநாதர் பிள்ளை பிறப்பாலே செல்வந்தர், வீட்டிலே ஆசிரியர்கள் வந்து பாடம் எடுக்கும் அளவுக்கு செல்வம் படைத்தவர். அதே போல பிறப்பால் செல்வந்தர் வரதராஜு நாயுடு. அப்படி அவர் சொன்னது போல 1906ஆம் ஆண்டிலே வரி கட்டிய ஒரு குடும்பம் தன்னுடைய 32 கிராமங்களை ஏழை எளிய மக்களுக்கு விட்டு கொடுத்தவர். பிறப்பால் ஜமீன்தார் பட்டத்தை திறந்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு ஜாதிய வட்டத்துக்குள்ளே அடைத்து அவர்களை அந்தந்த சமூகம் மட்டுமே கொண்டாடக்கூடிய விழாவாக மாற்றி வைத்திருக்கிறது என்று சொன்னால், நீயும் நானும் விழித்திடக் கூடாது என்று இந்த திராவிட கூட்டங்கள் நீண்ட நாளாக 1945 முளைத்த நச்சு பூச்சிகளினுடைய சூழ்ச்சி தான் இன்றைக்கு சாதிய தலைவர் விழாவாக மாறி இருக்கிறது. பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் வரதராஜ நாயுடுக்கும் ஏகப்பட்ட தொடர்புகள் இருக்கிறது. பிறப்பிலே செல்வந்தர்கள், தந்தை வேற மாதிரி இருந்தாலும் இந்த தேசபக்தி, தேச உடைமையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி சிறை கண்ட சிங்கங்கள். வ.உ.சி. சிதம்பரநாதர் பிள்ளை 40 ஆண்டுகள் சிறை செஞ்சனம். வ.உ.சி. சிதம்பரநாதர் பிள்ளை 40 ஆண்டு கால சிறை தண்டனை அனுபவித்தவர். பசுமன் முத்துராமலிங்க தேவர் 4000 நாட்கள் சிறை தண்டனை அனுபவித்தவர் தேச விடுதலைக்காக. வரதராஜ நாயுடு 2024 நாட்கள் இந்த தேச விடுதலைக்காக சிறை தண்டனை பெற்றவர்கள். இப்படி எண்ணற்ற ஒற்றுமை வென்றவர்கள் தான் இந்த தேசத்திற்காக உயிர் நீத்தவர்கள். மாபெரும் தலைவன் வரதராஜ நாயுடு அவர்களுடைய நினைவேந்தலிலே நான் கலந்து கொண்டு பேசுவதிலே பெருமை அடைகின்றேன். இந்த தலைவர்கள் எல்லாம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள். தேச விடுதலை பாரத அன்னையை மட்டுமே போற்றி வணங்கியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் காங்கிரஸ் அவர்களை புறக்கணித்தது. இந்த காங்கிரஸ் இன்றைக்கு யாரின் கையில் இருக்கிறது? ஒரு ரவுடியின் கையில் இருக்கிறது, ஒரு குண்டாசினுடைய கையில் இருக்கிறது. அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் தேசபக்தர்களை உதாசீனப்படுத்தியது காங்கிரஸ் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்றைக்கு 1929 காங்கிரஸை விட்டு வெளியேறினார் வரதராஜ நாயுடு. பசுமன் முத்துராமலிங்க தேவர் காங்கிரஸை விட்டு வெளியேறி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் என்ற வேறு இயக்கத்தை உருவாக்கினார்கள். இந்த காங்கிரஸ் பேரியக்கம் பல்வேறு துரோகத்தால் வந்த ஒரு கட்சி. இன்னைக்கு இருக்க கட்சியும் அன்னைக்கு இருக்க கட்சியும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர் யார் என்று கேட்டால் மகாத்மா காந்தி என்பார்கள். ஒரு தனி மனிதனால் இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை பெற்றுத்தர முடியுமா? எண்ணற்ற தேசபக்தர்கள் இந்த தேசத்திற்காக உயிரிழந்திருக்கிறார்கள். வரதராஜ நாயுடு, வ.உ.சி. சிதம்பரநாதர் பிள்ளை, பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், சந்திரசேகர் ஆசாத், மங்கள் பாண்டே, சூர்யாசன், எத்தனை லட்ச மக்கள் எல்லாம் இந்த தேசத்திற்கு உயிரிழந்தவர்களை தூக்குக்கட்டை முத்தமிட்டவர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன், விருப்பாட்சி கோபால நாயக்கர், மருதுவாண்டியர்கள், வீரன்வேலு நாச்சியார், வீரன்வேலு தம்பி, எண்ணற்ற தேசபக்தர்கள், தீரன் சின்னமலை கவுண்டர், எத்தனை தேசபக்தர்களுடைய அந்த விடுதலை வேக்கை எல்லாம் சுரண்டி சொந்தம் கொண்டாடியது இந்த காங்கிரஸ். அப்படிப்பட்ட காங்கிரஸில் இருந்து இந்த தேசபக்தர்களை வெளியேற்றினார். இன்றைக்கு 1929 இவர் வெளியேறினாலும் கூட
இந்த தேசத்திற்கு ஒரு தீய சக்தி ஜஸ்டிஸ் பார்ட்டி தீகா கட்சி என்று சொல்லி வெளியேறினார். இந்த தீகா கட்சி என்றைக்கும் இந்த தேச விடுதலைக்கு எதிராக இருக்கும், இந்த நாட்டுக்கு எதிராக இருக்கும், இந்த நாட்டின் கலாச்சாரத்திற்கு எதிராக இருக்கும், இந்த நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக இருக்கும் என்று சொல்லி அன்றைக்கே வரதராஜ நாயுடு சொன்னார். இதைத்தான் பசுமன் முத்துராமலிங்க தேவரும் சொன்னார். ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ற ஒரு தீய சக்தி இந்த நாட்டிலே வளர்ந்தால் நாட்டு மக்களுக்கு கேடு என்று சொன்னார். இன்றைக்கு அவர் வெளியே வந்து ஹரிஜன சமாஜத்தை என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து, ஆரிய சமாஜம் என்ற கட்சியை ஆரம்பித்து கம்யூனிஸ்டின் ஜஸ்டிஸ் பார்ட்டியும் எதிர்த்து அன்னைக்கு ரங்கராஜகுமார மங்கலத்தை தோல்வியடைய செய்தார். அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற தலைவனுடைய விழாவை ராசிபுரத்திலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முக்குலத்தூர் சமூகத்திற்கும் தேவர் சமூகம் ரெண்டையும் இரட்டை குழல் துப்பாக்கிகள், இரண்டும் இரண்டு கண்கள், இரண்டு சமூகத்தையும் எந்த காலத்திலும் பிரிக்க முடியாது. நாக்கியர் சமூகத்தையும் முக்குலத்தூர் சமூகத்தையும் எந்த நாளைக்கும் எந்த காலத்திலும் பிரிக்க முடியாது. வீர சுதந்திரத்திற்கு முன்பாக வீரபாண்டிய கட்டபொம்மன் நாயக்கர் என்று சொன்னால் அங்கு பகதூர் வெள்ளையத்தேவர் இருப்பார். இங்கே மருதுபாண்டியர்கள் என்று சொன்னால் ஊமைத்துறை இருப்பார். விருப்பாட்சி கோபால நாயக்கர் என்று சொன்னால் வேலுநாச்சியாரும் மருதுபாண்டியரும் இருப்பார்கள். எந்த காலத்தில் இவரை பிரிக்க முடியாது. இன்னைக்கு இந்த காலத்தில் அன்றைக்கு ஹாரியமில் முதலாக போராடியது ஐயா வரதராஜ நாயுடு 1918 ஹாரியமில் பிரச்சனை, மதுரை. நான் அந்த மதுரையை சேர்ந்தவன். மகாலட்சுமி பில் பிரச்சனை, முதல் சிறைச்சாலை 19 வயதில். இன்னைக்கு 19 வயசுக்காரனை பாருங்க, பயமா இருக்கும். மண்டையில் கோடு போட்டுக்கிட்டு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இந்த நாட்டுக்கு வீட்டுக்கு கேடாக தெரியக்கூடிய இந்த இளைஞர் போல இல்ல இருந்த இளைஞர்கள் இந்த தேசத்தை நேசித்தார்கள், இந்த மண்ணை நேசித்தார்கள். 19 வயதிலே ஹாரியமில் பிரச்சனையிலே தலையிட்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அன்றைக்கு போரிட்டு 18 மாதம் சிறை தண்டனை பெற்றவர்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர், புரட்சியாளர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஜீவானந்தம், பசுமன் முத்துராமலிங்க தேவர், வரதராஜ நாயுடு, இவர்கள் எல்லாம் அன்றிருந்து இன்று வரைக்கும் சிறை கண்ட சிங்கங்கள், சிறைக்கு அஞ்சாதவர்கள். எங்களுக்கு முக்குலத்தூர் சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாயக்கர் சமூகம் வருவதும், நாயக்கர் சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் முக்குலத்தூர் சமூகம் இன்றல்ல, திருமல நாயக்கர் காலத்தில் இருந்து இந்த மைசூர் போரை மறந்திருக்க முடியாது. மைசூர் போரிலே திண்டுக்கல் வரைக்கும் வந்த மைசூர் சுல்தான்களை திருமல நாயக்கர் உடல்நிலை சரியில்லை என்ற பிறகு அவர் திண்டுக்கலை தாண்டுகின்ற பொழுது திருமல நாயக்கர் உதவி அளித்தது கிழவன் சேதுபதியை. கிழவன் சேதுபதியை துணைக்கு அழைத்தார். அது மட்டுமல்ல, எங்க 8 நாடு 24 உபகிராமத்தில் இருக்கக்கூடிய மூக்கப்பரி சுந்தத்தேவனை பின்னத்தேவனை மறைத்தார். இந்த போரை முறியடிக்க சொன்னார். அவன் மைசூர் சுல்தான் வந்தானா நம்மளுடைய உதடி மூக்கை அறுத்து விட்டு போவான், அவன் வெற்றியை பறைசாற்றுற மாதிரி. ஆனால் திருமல நாயக்கருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் திண்டுக்கல் கோட்டையிலே வந்து சுல்தான் படையை மூக்கையும் நாக்கையும் உதடியையும் அறுத்து கொண்டு போய் குட்டிச்சாக்கிலே கட்டி திருமல நாயக்கருடைய காலிலே கொட்டினார்கள். ஏன் என்று சொன்னால் இந்த இரண்டு சமூகங்களுடைய பிணைப்பு என்பது தாய்க்கும் பிள்ளைக்குமானது, கணவனுக்கும் மனைவிக்குமானது, அண்ணனுக்கும் தம்பிக்குமானது, மாமனுக்கும் மச்சனனுக்குமானது. அதனால்தான் முக்குலத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவர்களை பாபா என்று அழைப்போம், மாமா மச்சான் என்று அழைப்போம். அதற்கெல்லாம் உறவு இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் குற்றப்பரங்குடி குற்றப்பரம்பரை சட்டம் என்று ஒரு கொடுகோல் சட்டம் இந்திய நாட்டிலே அறிவிக்கப்பட்டது. 1911 கீழக்குடி கிராமத்திலே அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. 1920 பெருங்காமநல்லூர் என்ற கிராமத்திலே துப்பாக்கி சூட்டுக்கு கைரேகை வைக்க மறுத்து கிட்டத்தட்ட 17 பேரை துப்பாக்கி வெள்ளக்காரன் துப்பாக்கி இரையானார்கள். அந்த போராட்டத்தின் நீட்சியாக, அந்த விளைவின் நீட்சியாக தெய்வ திருமணார் பசுமன் முத்துராமலிங்க தோளோடு தோடு நின்றவர் வரதராஜ நாயுடு. அந்த விசுவாசத்திற்கு தான் எங்களுடைய கொங்கு நாகராஜ் எங்கு அழைத்தாலும் நாங்கள் வருவோம். இன்று வரைக்கும் எங்கள் குற்ற பழங்குடி என்று சொல்லி ஆங்கிலரால் குற்றவாளி, கருவிலே குற்றம் பெற்றவர்கள், கருவிலே குற்றவாளிகள் என்று இந்த சமூகத்தில் பிறந்த ஒரே குற்றத்திற்காக நாங்கள் கருவிலே குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டவர்கள். எங்களுக்காக அபிராமத்திலே 1934 போராட்டம் நடத்தியவர் ஒரே ஒரு மனிதர், வரதராஜ நாயுடு, பசுமன் முத்துராமலிங்க தேவர். இவர்கள் இருவர் மட்டும்தான் அன்றைக்கு உஸ்மான் அலி என்ற கவர்னர் இடத்திலே 2000 பேருக்கு மேல் குற்றப்பரம்பரை சட்டத்திலே கைது செய்யப்பட்டார்கள்.
ரேகை சட்டத்திலே கைது செய்யப்பட்டார்கள். என்றைக்கும் இவருடைய வரலாறு நாயருடைய எழுத்தும் சொல்லும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்பதனால் அன்னைக்கு உஸ்மான் அலி பிரிட்டிஷ் கவர்மெண்டை எதிர்த்த அந்த கவர்னர் 1800 பேரை விடுதலை செய்தார் என்று சொன்னால், எங்கள் முன்னோர்களை விடுதலை செய்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் வரதராஜ நாயர். அப்படி தேசபக்தர்கள், இப்படி தேசபக்தர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள்? ஜாதிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறார்கள். இந்த 1921 அண்ணன் சொன்னார், காந்தி நகர் இந்த சேலம் மாவட்டத்தில் காந்தி மாநாட்டுக்கு, சேலம் மாநாட்டுக்கு வருகின்ற பொழுது வரதராஜ நாயர் வீட்டுக்கு போயிருக்கிறார். காந்தி என்றாலே சுரண்டல் தானே, தேசத்தை சுரண்டியவர்கள். எண்ணற்ற தேசபக்தர் திருப்பூர் குமரனை இறுதி வரை கொடிபிடித்து செத்தானை. திருப்பூர் குமரனை யாருக்காவது தெரியுமா? எண்ணற்ற தேசபக்தர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் யாருக்காவது தெரியுமா? நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் யார் என்று சொன்னால் காந்தி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் காந்தி சொல்ல மாட்டான். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் அண்ணா, பெரியார், மணியம்மை, அஞ்சுதத்தாய், கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி சொல்ல ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அதுக்குத்தான் இன்னைக்கு நம்ம எல்லாம். அவரு இந்த கூட்டணியில் இருக்காரு போல. நான் வரதராஜ நாயுடு கூட்டத்துக்கு வந்திருக்கேன். நான் வந்து திமுக கூட்டத்துக்கு வரல, பாஜக கூட்டத்துக்கு வரல, தென்னிந்திய பரப்புலா கூட்டத்துக்கு வரல. நாங்கள் வந்திருப்பது வரதராஜ நாயுடைய கூட்டத்திற்கு. அவருடைய கூட்டத்தில் சில உண்மைகள் வலிக்கத்தான் செய்யும். இன்னைக்கு வரதராஜ நாயுடு சேர்த்து நினைச்சிருந்தால் அவர் வந்து சின்ன வயசுல எல்லாரும் போல நம்ம பல்வேறு தலைவர்கள் இருந்த மாதிரி ஜாலியா இருந்துட்டு போயிருக்கலாம். வனவாசத்தில் எழுதின தலைவர்கள் அதை சொன்னா கூட அவர் வருத்தப்பட்டுருவார். வனவாசத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் போல வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் கண்ணதாசி எழுதின புத்தகத்தில். ஆனால் சின்ன வயசுல வந்தே பாரதம் இயக்கத்தை ஆரம்பித்தார். முற்போக்கு இளைஞர் சங்கத்தை உருவாக்கினார். சுதேசி பேர் இயக்கத்திற்காக, இந்த நாட்டிலே அந்நியன் பொருள் விற்க கூடாது என்பதற்காக, அந்நியன் துணி விற்க கூடாது என்பதற்காக இந்த சுதேசி பேர் இயக்கத்திற்கு ஆரம்பித்த இளைஞன் இன்றைக்கு எங்கு நிற்கிறார்? எங்களுக்கு வலிக்காதா? வன்னியும் எண்ணியும் ஜாதிய பட்சத்தில் அடைத்தது திராவிட சூழ்ச்சி என்பதை நான் சொல்லக்கூடாதா? இன்றைக்கு எப்படிப்பட்ட எண்ணற்ற தேசபக்தர்கள் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் ஜாதிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சாராய சாவு. இன்னைக்கு நெல்குடோன், இன்னைக்கு தஞ்சாவூர்ல வரையில பார்த்துங்க. நேற்றுக்கு கோயம்புத்தூர்ல தெலுங்கு பிராமணர் கூட்டத்தில் கலந்துட்டு அங்க சாமி மலையில் ஒரு கூட்டம், முருக பக்தர்கள் மாநாடு, அதை முடிச்சுட்டு வரையில தஞ்சையில் நெல்குடோனை பார்த்தா மலையில கிடக்கு. மலையில பார்த்தீங்கன்னா அப்படியே நெல்லெல்லாம் செதஞ்சு கிடக்கு. ஒரு விவசாயி ஒரு நெல்லை கொண்டு வந்து ஒரு இடத்துல குடிக்கின்ற பொழுது ஈரமா இருக்கின்ற, நமத்து போய் இருக்கின்ற, இடம் அதிகமா இருக்கின்ற, காய்ச்சல் சரியில்லை, இப்படி எல்லாம் ஒரு விவசாயி புளிஞ்சு ஒரு 1800 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டாளுக்கு என்னென்ன நீ சித்திரவதை பண்ற. ஆனால் நீ அந்த நெல்லை வாங்கி கொண்டு போய் எங்க போடுற? குப்பையில போட்டிருக்க. உங்க அப்பாக்கு 84 கோடியில பேனா, 32 கோடியில சமாதி. ஆனால் நீ நானும் சாப்பிடக்கூடிய உணவு, அந்த உணவுக்கு ஒரு குடோன் கட்ட முடியல, ஒரு குடோன் இல்ல. இப்படிப்பட்ட நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படத்தை பார்த்தேன். அவருடைய வரலாறு எல்லாம் எனக்கு முன்பாக தெரியாது. அவர் இறந்ததற்கு அப்புறம் பல்வேறு அவருடைய பேச்சுக்களை நான் கேட்கின்ற பொழுது உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இங்கே இருந்திருக்கிறார் என்பது நினைக்கின்ற பொழுது பெருமையாக இருக்கிறது. அம்பேத்கர் பேசக்கூடிய ஒரே தகுதி வாய்ந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் தான். இந்த ஆம்ஸ்ட்ராங்கை தவிர அம்பேத்கரிசம் யாரும் பேசவே கூடாது. ஏனென்றால் அம்பேத்கர் இடத்திலே மதம் அறிகிறோம் என்று சொன்ன பொழுது கிறிஸ்தவ மிஷனரிகளும் இஸ்லாமிய மிஷனரிகளும் நீங்கள் எங்கள் மதத்திற்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். இஸ்லாமியர்கள் எங்கள் மதத்திற்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். கிறிஸ்தவர்கள் எங்கள் மதத்திற்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு சட்டமேதை அம்பேத்கர் சொன்னார், நான் உங்கள் மதத்திற்கு வந்து விட்டால் இந்து மதத்தினுடைய அடிவேர் அருந்துவிடும், அதனால் நான் இந்து மத சாயலாக இருக்கக்கூடிய புத்தத்தை நான் தழுவுகிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்டு வாழ்ந்திருக்கிறார் இந்த ஆம்ஸ்ட்ராங். அவர் கொலைக்கு முன்பாக எந்த ஒரு ரவுடியும் சந்துக்குள்ள வந்து கொலை பண்ண மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கணும், சந்துக்குள்ள எந்த ரவுடியும் வந்து கொலை பண்ண மாட்டான். அவரை கொல்வதற்கு பல்வேறு இனக்குழுக்கள் ரெடியாக இருந்திருக்கிறது. அதுக்கு தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியும் சிபிஐ விசாரணை கேட்கிறது. அவர் சாவிலே மரணம் இருக்கிறது, மர்மம் இருக்கிறது. அந்த மர்மத்தின் விளைப்பாடு தான் இன்னைக்கு ஒரு புத்தகத்தில் அழகா எழுதியிருக்கான்.
இந்த சாவிற்கு ஒரு சந்தேகத்தை புத்தகத்தில் அழகா எழுதியிருக்கான். திருமாவளவனுக்கும் சந்தேகம் இதுல சம்பந்தம் இருக்கும், சேகர்பாபுக்கும் சம்பந்தம் இருக்கும் என்று சொல்லி இன்னைக்கு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இதற்கு தான் நாங்க கேட்கிறோம், சிபிஐ விசாரணை வேண்டும். ஒரு நல்ல மனிதரை கொலை செய்திருக்கிறார்கள், ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு நல்ல மனிதரை கொலை செய்திருக்கிறார்கள். அந்த கொலைக்கு நீதி விசாரணை வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை வேண்டுமா வேண்டாமா? இதை நாங்கள் கேட்கிறோம். தொடர்ந்து மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த கடைசியாக அவர் கூட்டணியில் இருக்கிறார், அரசியல் பேச வேணாம் நினைக்கிறேன். ஆனால் இவர் யாருக்கும் கட்டுப்படல. நம்மால அண்ணன் கே.பி. ராமலிங்க அண்ணனை பற்றி நிறைய சொன்னாங்க. அவர் தான் என்னை பொறுத்தளவுக்கு அவர் சொன்னது போல இங்கே வரதராஜ நாயுடு அங்கே மாயவில்லை, மடியவில்லை, இவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று இவருடைய திட்டங்கள், இவர் செய்த நலன்கள் எல்லாம் சொல்லுகின்ற போது உண்மைக்கே எனக்கு வியப்பாக இருந்தது. ஒரு மனிதனின் வாழ்வாதாரம் என்ன? உண்ண உடை, குடிக்க நீர், வாழ இடம், இதை மூன்றையும் கொடுத்தவர். அதற்காக என் சொத்தை பூரா அரசாங்கத்திற்கு கொடுத்த வரதராஜ நாயுடு 32 கிராமத்தை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொடுத்துவிட்டு வாடகை வீட்டிலே இறந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் இறுதி காலத்திலே பசியின் கொடுமையிலே வாழ்ந்து மறைந்த வ.உ.சி. சிதம்பரநாதர் பிள்ளை, இப்படிப்பட்ட எண்ணற்ற தேசபக்தர்கள் மறையவில்லை, இது போன்ற மனிதர்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பேச வாய்த்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.